கம்பர் வந்து வால்மீகி பற்றியும் வால்மீகியுடைய ராமாயணம் பற்றியும் சமஸ்கிருத மொழியும் பற்றியும் தன்னுடைய காவியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரா? அதை கொஞ்சம் சொல்லணும். கட்டாயம் குறிப்பிட்டிருக்காரு. வால்மீகியை பற்றி, அதாவது கம்பராமாயண தொடக்கத்தில் நாட்டுப்படலம் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே வரும். பாலகாண்டத்தில் கோசல நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது அது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார் கம்பர். அந்த வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான், தீங்கனி சுவைகள் ஆற தேவரும் பருகச் செய்தான், ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியலுற்றேன் அப்படிங்கிறார். இங்க ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் அப்படிங்கிறார். அந்த அடைமொழியிலேயே அவர் தன்னுடைய அழகா அமைச்சிருக்கார். அதாவது இதுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு பாதத்தை கூட பிரித்து எடுத்துவிட முடியாதபடி வாங்க அரும் 4 பாதங்களால் ஸ்லோகங்களை இயற்றிய வால்மீகி அப்படிங்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பல விஷயங்களை சொல்றார் இதுல. அதாவது தான் வால்மீகியை எவ்வளவு ஆழமாக கற்றிருக்கிறோம் அப்படிங்கிற முதல்ல சொல்றார். ஏன்னா வடமொழியினுடைய கவிதை இயல் கற்றவர்களுக்கு தெரியும், இந்த ஸ்லோகம் என்கின்ற ஒரு வடிவம். இந்த ஸ்லோகம் என்ற வடிவத்தில் 4 பாதங்கள் உண்டு. அதை வந்து பாதம் என்று சொல்வார்கள். இப்போ வால்மீகி ராமாயணம் முழுக்க இந்த பெரும்பாலும் அனுஷ்டுப் சந்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சந்தத்தில், யாப்பு, சந்தம் என்றால் யாப்பு, அந்த செய்யுள் வடிவத்தில் அமைந்திருக்கின்றது. அதில் வந்து முதல் ஸ்லோகம், தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக் விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இந்த 4 பகுதிகளுக்கு வந்து 4 பாதங்கள் என்று பெயர். ஓகே, இந்த 4 பாதங்கள்ல ஒரு சொல்லை கூட எடுத்துவிட முடியாதபடி அவ்வளவு பொருத்தமாக, அவ்வளவு கச்சிதமாக அமைத்த வால்மீகி அப்படிங்கிறார். வாங்க அரும் பாதம் 4ம் வகுத்த வால்மீகி என்பான். எப்பேற்பட்ட அடமொழி பாருங்க. தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப கம்பராமாயணத்துல பாடபேதம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கூட ஒரு வார்த்தையை இருந்து எடுத்துட்டு வேற வார்த்தையை போட முடியாது. அந்த அளவுக்கு அவர் தேர்வு செய்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கம்பர் பாராட்டுறார். அப்பேற்பட்ட வால்மீகி தீங்கனி செவிகளார தேவரும் பருகச் செய்தார். அந்த வால்மீகி எழுதின அந்த ராமாயணத்தினுடைய கவியை தேவர்களே தங்களுடைய செவிகளால் பருகுகிறார்கள் அப்படிங்கிறார். அது எப்படி சொல்றார்? செவிகளால் பருகுகிறார்கள்ங்கிறார். இதெல்லாம் ஒரு கவிதை அலங்காரம்.